இந்த வீடியோவில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வீக்லி எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் குயிக்காக வந்துட்டு காலர் புட்டு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜீரோதாலேயே பார்த்துடலாம் எப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கான்செப்டை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மோர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்ஸில் எங்கெங்கே வந்துட்டு புட் அதிகமாக இருக்குது, எந்த சைடு வந்துட்டு பில்டப் அதிகமாக இருக்குது, கால்க்கு எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, புட்க்கு எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இந்த ஐடியாவை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு மார்க்கெட்டுக்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராப் வீக்லி இருக்குது. 17th செப்டம்பர், 24th செப்டம்பர், 29th ஒரு எக்ஸ்பிரிக்கு இருக்கும். அது போக உங்களுக்கு புட்கால் ரேஷியோ வேல்யூ இருக்குது. இதுவும் வச்சு எப்படி வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயினை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா FII, DIA, அப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இது நம்ம 3 பேர் தான் இருப்போம். இவங்க இப்போ மார்க்கெட்டை மெயினாக டிசைட் பண்ணுறது யார், பிக் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிக் இன்ஸ்டியூஷன் இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம். நம்ம வந்துட்டு அவங்க கூட ரைட் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போனால் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்துட்டு பாக்கெட்ஸ் பிக்காக இருக்கும், அமௌண்ட் நிறையா இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் அவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸை செல் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதாவது பிக் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தான் வந்துட்டு எப்போவுமே கரெக்ட், அவங்க எடுக்கிற டிசிஷன் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி நம்ம வந்துட்டு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இஃப் தேர் இஸ் அ ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் இன் கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அது கால் ஆப்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் செல்லிங்கும் அங்கே நடந்திருக்கும். செல்லிங் நடந்தனால தான் அந்த பை ஆர்டர் வந்துட்டு மேட்ச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேட் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ இப்போ செல்லர்ஸ், பிக் பிளேயர்ஸ் ஆர் செல்லிங் த கால் ஆப்ஷன். ஸோ பிக் பிளேயர்ஸ் காலை செல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு அது அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரைக்கில் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்போவுமே அவங்களோட வியூ என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே இருக்கும், இல்லைனா டவுன் சைடு வரும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே அதுதான் பெட் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஒன்ட் மூவ் அப் அப்படிங்கிறத கால் ஆப்ஷன் செல் பண்ணி ஒரு இது பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு அதை தெரியாமல் போய் வாங்குவோம். அப்போ அவங்க வந்துட்டு போகாதுன்னு நினைக்கிறாங்க. அது வந்துட்டு எக்ஸ்பிரி கான்செப்டை வச்சும் அவங்க மார்க்கெட்டை மேலே போக விடாமல் நமக்கு அதை எக்ஸ்பிரியாக ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பிரியாக அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் அதை பிரேக் பண்ணி வரலாம். அது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் கான்செப்ட்டு. அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகாது, மெயினாக அதுன்னு தெரிஞ்சுக்கங்க. மேக்ஸிமம் டைம் நார்மல் டேஸில், அப்நார்மல் டேஸில் அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் ஹை பில்டப் இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போது உங்களுக்கு பிக் பிளேயர்ஸாக செல்லிங் த ஆப்ஷன். ஸோ செல்லிங் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறவங்க தான் வியூ வந்துட்டு மார்க்கெட் கீழே போகும்னு நினைப்பாங்க. புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே இருக்கும், இல்லை புல்லிஷாக ரிவர்ஸ் ஆகும், பாசிட்டிவ் சைடில் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பிக் பிளேயர்ஸ் வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த டைம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் மேலே வந்துடும். அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. நம்ம தான் தெரியாமல் போய் வாங்குவோம். அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 5,000 crore 500 crore அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வச்சு இது பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜஸ்ட்டு இந்த ப்ரைஸ் இதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கான்செப்ட் வச்சு ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நியூ ஸ்மார்ட் மணி வந்துட்டு உள்ளே வருது. அதாவது புது இன்னும் அடிஷ்னலாக 100 crore 500 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்துக்குங்க, மூணாவது டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூலி பில்டப் ஷார்ட் பொசிஷன் அண்ட் ஃபர்தர் வீக்னஸ். இன்னும் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ப்ரைஸ் கீழே போகுது, ஆனால் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் புதுசாக பொசிஷன் எடுக்கிறாங்க, இன்னும் ஷார்ட் பொசிஷன் வந்துட்டு செல்லிங் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த ரெண்டாவது நாலாவது வந்துட்டு நம்ம அக்யூரேட்டாக வந்துட்டு சொல்ல முடியாது. இது ஃபஸ்ட்டு 1 and 3 வந்துட்டு ஓரளவுக்கு இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஸோ இப்போ போய் நான் ஜீரோதாவில் எப்படி இது எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோதாவில் இருக்கேன். நம்ம இப்போ திருப்பி அந்த இடத்துல போய்க்கலாம். அந்த ஆப்ஷன் செயினில் கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயின் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடெல்லாம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த சைடெல்லாம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த டேட்டா வச்சு எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நிஃப்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 11,464 அரௌண்ட் இந்த இடத்துல இருக்குது. 500 இதுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 11,400 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு 350 to 400 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா புட்டை செல் பண்ணுறாங்க அப்படின்னா புட் இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிக் பிளேயர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி செல் பண்ணியிருக்காங்க. அப்படி செல் பண்ணியிருந்தால் அவங்களோட வியூ அப்படியே இருக்கும் மார்க்கெட், இல்லைனா மேலே வரும். புட்டு எப்பவுமே செல் பண்ணுறவங்களோட வியூ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் க்ரீன் லைன் இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துல சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதாவது சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது 300 போயிடுது. ரெண்டும் மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பிரிக்குள்ளே இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் இது ரெண்டையும் பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க இந்த வீக்குள்ளே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை இந்த இடத்துல அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க 11,500. ஸோ இப்படி செல் பண்ணும்போது இந்த வீக்குள்ளே இதை தாண்ட மேக்ஸிமம் விட மாட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் இது தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்பிரிக்குள்ளே. அதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். ஸோ அப்போ கால் இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கால் அவங்க ஆல்ரெடி செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது மேலே தாண்டி போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால எப்படியாவது இன்னும் எக்ஸ்ட்ரா மணியை போட்டு உங்களுக்கு இதே ரேஞ்சில் இன்னும் ஃபர்தராக கால்னு இது பண்ணி உங்களுக்கு நிற்க வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். இது போக புட்கால் ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் பிசிஆர் 1 இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் பாசிட்டிவ் போகும் அப்படின்னு சான்ஸ் இருக்குது. ஏன்னா புட்டோட இது வந்துட்டு அதிகமாக இருக்குது. அது இதே கான்செப்ட் தான் அதுக்கும். ஆனால் 1.3 அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ரிவர்சலாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இது தனியாக வீடியோ வேணும்னு சொல்கிறேன். பிசிஆர் இது விட்டுருங்க. இப்போ வந்துட்டு அந்த கான்செப்ட் வச்சு அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் பில்டப் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். புட்டில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுதுன்னா அது வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த எக்ஸ்பீரியர் இருக்குது. இதே 24th பார்த்தோம்னா நமக்கு 11,300 ஒரு நல்ல பில்டப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 400 அதே மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் வீக்லி எக்ஸ்பீரிக்கு வச்சு பார்த்து ஒரு இது கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா 11,500 பயங்கரமாக உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகிருக்கு 24th செப்டம்பருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 500 அடுத்தது 600 700 இந்த 3 இடத்துல உங்களுக்கு இருக்குது. 650 ரேஞ்செலாம் கம்மியாக இருக்குது. இது வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்தந்த டைமில் அப்பப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு 2 சைடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெட்லியே இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகாதனால உங்களுக்கு ப்ரீமியம் 2மே சைடு இறங்கியிருக்கு. இது வந்துட்டு அப்நார்மலாக ஏன்னா ஒரு சைடு இறங்கினா இன்னொரு சைடு வந்துட்டு நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சைடு 2ஆக இருந்தால் ஏன்னா கால் அண்ட் புட் வந்து ரெண்டு சைடு உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு எதனால் வந்துட்டு 2 சைடும் உங்களுக்கு ரெட்டாக இருக்குது, ஏதோ ஒரு சைடு அது இருக்கணும் அப்படிங்கிறத அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.